ஹாய் விவர்ஸ், ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்போக்கன் ஹிந்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்கிட்ட கற்றுக்கிட்டு உங்களால் பேச முடிந்திருக்கு அப்படின்றத ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுச்சு. அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டாக உங்களுக்கு என்னோட வீடியோவில் நான் ஒரு 6-7 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக இந்த வாரம் தொடர்ந்து நீங்கள் 7 நாளைக்கு நீங்கள் ஹிந்தியில் மிரரை பார்த்து நீங்களே பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறீங்க. 7 நாள் கழிச்சு உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக நிகழும். யார்கிட்டனாலும் எந்த இடத்துலையும் உங்களால் ஹிந்தி ஃப்ளூவன்ஸாக ஃப்ராங்காக பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னிலேருந்து 7 நாளைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் வைக்க போகிறேன். ஸோ டெய்லியும் என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு மிரரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிகிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன வியூவர்ஸ், என்னோட சேலஞ்சுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இப்போவே போய் கண்ணாடிக்கு முன்னாடி நில்லுங்க. நான் சொல்லி கொடுக்குற சென்டென்ஸை எல்லாத்தையும் உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது நான் ஏன் இந்த ஆக்டிவிட்டி நான் கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு ஸ்போக்கன் பேச எனக்கு கம்யூனிகேட் பண்ண எனக்கு பார்ட்னர் இல்லைன்னு யோசிச்சிங்க. உங்களை விட பெஸ்ட்டு பார்ட்னர், உங்களே விட பெஸ்ட் பார்ட்னர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஸோ யூ ஆர் த யூனிக் பர்சன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் எப்படி நம்ம ஃபோனில் பேசுவோமோ அதே போல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹிந்தியில் எப்படி கான்வர்சேஷன் பண்ணலாம் அப்படின்ற ப்ராக்டிஸ் செக்ஷனில் ப்ராக்டிக்கல் கிளாஸில் இன்றைக்கி உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்க டாபிக் டெலிஃபோன் கான்வர்சேஷனின் ஹிந்தியில் எப்படி பேசலாம் அப்படின்றது தான். ஹலோ, ஹூ இஸ் திஸ்? ஹலோ, கौन है அப்படின்னு கேட்கணும். ஐ ஆம் சமீர் அப்படின்றதுக்கு மே சமீர் ஹூ அப்படின்னு சொல்லணும். ஹவ் ஆர் யூ அது எப்படி கேட்கணும்? ஆப் கேசே ஹே, ஆப் கேசே ஹே. வாட் அபவுட் யூ அதுக்கும் ஆப் கேசே ஹே அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததா ஐ ஆம் ஃபைன் மே டீக் ஹூ, மே டீக் ஹூ அப்படின்னு சொல்லலாம். ஹவ் இஸ் எவ்ரிபடி அட் ஹோம், घर में सब கேசே ஹே அப்படின்னு கேட்கணும். ஆல் ஆர் ஃபைன், ஆல் இஸ் ஃபைன் அப்படின்றதுக்கு யஹா சப் அச்சா ஹே அப்படின்னு கேட்கணும். யுவர் வாய்ஸ் இஸ் நாட் கம்மிங் அப்படின்றத எப்படி கேட்கணும்? ஆப்கி ஆவாஸ் நஹி ஆ ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். ஆப்கி ஆவாஸ் ஹல்கி ஆ ரஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ லிசனிங், கியா ஆப்கோ சுனாய் தே ரஹா ஹூ அப்படின்னு கேட்கலாம். எனக்கு கேட்குது அப்படின்றத ஹா மே ஆப்கே சுன் ரஹா தா ஹூ அப்படின்னு சொல்லலாம். ஃபோனை ஹோல்டு பண்ணுன்றதுக்கு ஃபோன் பர் ரக்கியே அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் ஆன்சர் த கால், கிருப்பையா ஃபோன் கா ஜவாப் தே தோ அப்படின்னு சொல்லலாம். மே ஆப்கோ வாபஸ் கால் கருக்கா அப்படின்னா ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னு அர்த்தம். சரி, கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு, ஓகே டீகே பாய் பாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கான்வர்சேஷன் செக்ஷனில் நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸில் திருப்பி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கேட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு சுலபமாக ஹிந்தியில் ஃபோனில் எப்படி கான்வர்சேஷன் பண்ணணுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இன்றைக்கான ப்ராக்டிக்கல் கான்வர்சேஷன் செக்ஷன் உங்களுக்கு ஃபோன் காலில் நான் கொடுத்த சென்டென்ஸை எல்லாத்தையும் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி ரிப்பீட்டடாக கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்ன புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நாளைக்கெல்லாம் உங்களுக்கு வேறு ஒரு கான்வர்சேஷன் செக்ஷனில் ப்ராக்டிக்கல் கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் முக்கியமானது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ப்ராக்டிக்கலாக பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பேசிக் கிளாஸ்லாம் முடிஞ்சதுனால கான்வர்சேஷன் செக்ஷன் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டாடா, பாய் பாய்.